ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா எபிசோட்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லுவேன். பட் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிசோட். நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறதோட குட்டியாக பல ஸ்டோரிகள் டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி அட்ரஸ் பண்ண போகிறேன். பிஃபோர் வி ஜம்ப் இன் டு த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. என்னடா சடனாக இங்கிலீஷில் பேசுகிறேன்னு யோசிக்காதீங்க. நிறைய ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த டூரை பற்றி, இந்த டூரில் என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குது, என்னென்னத்தை சந்திக்க போகிறோம், அவங்க 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 என்ன மாதிரி துன்பங்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறத பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. எப்போவுமே ஒரு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டா முன்னாடியெல்லாம் நம்ம ஊரில் சின்னதாக ஒரு பழமொழி வரும்ல, யானை வரும் பின்னே அதன் ஓசை வரும் முன்னே அப்படின்வாங்க. அதாவது யானை வரப்போகிற சத்தம் முன்னாடியே கேட்குமா, யானை அதுக்கு அப்புறமா தான் வருமா. அந்த மாதிரி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட ஆரம்பம், அதாவது இதுதான் ஆரம்பம் அப்படின்னு நடக்க போது 9th February நாக்பூரில் துவங்க போகுது. அதாவது நம்ம ஊரில் சொல்லக்கூடிய ஆரஞ்ச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க நாக்பூர், அங்கே தான் துவங்க போகுது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி சரி இதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நீங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முன்னாடி அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் சில தான் நடந்து வந்திருக்குல்ல. இந்தியா வந்து நியூசிலாண்டோட கரண்ட்டாக ஒரு T20I சீரீஸ் விளையாட்டுருக்காங்க. ODI சீரீஸில் அபாரமாக ஆடினாங்க இந்தியா. ஒரு அங்கங்கே கிளிம்சஸ், அதாவது நியூசிலாண்டுக்கு தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்டனரோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸு, அதே மாதிரி ஃபின் ஆலனோட சில டேலண்ட்ஸ் வந்து T20 கிரிக்கெட்டில் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு. டெவான் கான்வேயோட ரன் ஃபார்ம், அதாவது கண்டினியூஸ் ரன் இன் ஃபார்ம் வந்து சூப்பராக இருந்திருக்கு. பாகிஸ்தானில் பிளேயர் ஆஃப் த சீரீஸாக அமைஞ்சார். இந்தியாலையும் வந்து அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணார் ODI சீரீஸில். ஃபஸ்ட்டு கேமில் அடிக்கலனோ அதுக்கப்புறமா ஒரு பயங்கரமான 100 அடிச்சு ஆல்மோஸ்ட் அந்த கேம் அவர் இன்ஃபேக்ட் ஃபுல் 50 overs ஆடிந்தா. சுப்மன் கில் ஃபஸ்ட்டு ஒன் டேல ஆச்சு 100 மாதிரி, அவரும் 200 அடிச்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு ODIயில் ஆச்சு 200 மாதிரியே டெவான் கான்வேயும் 200 அடித்து அந்த கேமை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் ஆர்டர் புல் அடிச்சு அவுட் ஆயிட்டார். டெவான் கான்வே அந்த ஃபார்மை T20 கிரிக்கெட்லையும் கண்டினியூ பண்ணார். ஒரு சேலஞ்சிங் பிச்சில் கண்டினியூ பண்ணி கொடுத்தாரு. 170 odd அடிச்சார். அந்த மேட்ச் வந்து இந்தியா சேஸ் பண்ண தவறுனாங்க. ஹவவர் இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அகமதாபாத்தில் 3rd T20I நடக்க போகுது. அந்த T20I நடந்து முடிஞ்சதும் இந்த சீரீஸோட வின்னர் யாருன்னு தெரியும். மிச்சல் சாண்டனர் ரொம்ப இம்ப்ரெசிவாக கேப்டன் பண்ணியிருக்காரு. 2 பாயிண்ட்டை நான் எடுத்து காட்டணும்னு நினச்சேன். சூரியகுமார் யாதவை வந்து ஒரு மாதிரி அவரோட அந்த ஒரு கிளிப் ஒன்று அடிப்பார். ஸ்பின்னர் என்ன பண்ணுவார்னா ஸ்ட்ரீட்டிஷ் மிட் விக்கெட், லாங் ஆனுக்கு வைடாக, மிட் விக்கெட்டுக்கு லெஃப்ட்டில் அந்த இடத்துல அடித்தாலே 1 bounce 4 போயிடும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சூரியகுமார் யாதவுக்கு லாங் ஆன் ஸ்ட்ரைட்டாகவே வைக்கல, தூக்கி ஒய்டாக வச்சிருக்காங்க. ஒய்டாக வச்சு அடிப்பா அப்படின்னு சொன்னதும் அடிச்சோடனே நேரம் அங்கே கைக்கு போயிடுச்சு. சூரியகுமாரோட இன்ஜின் ரூம் ஆஃப் T20 பேட்டிங்கில் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக இது ஒரு பயங்கரமான க்ரூஷலான ஒரு ஏரியா அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறது. இன்சைட் அவுட் எக்ஸ்ட்ரா கவர் மேலே நல்லா அடிப்பார், ஸ்வீப் அடிப்பார், நமக்கு நல்லாவே தெரியும். ஹவவர் ஸ்பின்னர் ஒரு மாதிரி அந்த ஸ்டெப் ஹிட் அப்படிங்கிறத தவிர்த்து போடுறதுக்காக மேலே விழாமல் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போடுவாங்க. அதை சூரியகுமார் யாதவ் பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்துல பஞ்ச் பண்ணுவார். 2 இல்லை 4 கிடைக்கும். அதை ஸ்டாப் பண்ணதும் இல்லாமல் அவரோட விக்கெட்டை வேறு எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் 3rd T20Iயில் அந்த ஃபீல்டரை வைடாக வச்ச காரணமால் சூரியகுமார் யாதவ் எப்படி, அவர் கன் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபீல்டரை வைடாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலர் ரைட்டில் தள்ளிட்டு 2 run எடுத்தார். 2 அக்கேஷனில் பார்த்தேன். ஆனால் வந்து ஒரு முக்கியமாக குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் அந்த T20 சீரீஸில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2nd T20Iயில் நடந்த 100 ரன்னுக்கான கேம். நிறைய பேர் வந்து 100 ரன்லாம் ஒரு ரன்னா இந்தியா எப்படி அதை கஷ்டமாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப் காமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் வந்து அதை பற்றி தவறாக சிலதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னியோட காலகட்டத்தில் T20I கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் லைனுக்குள்ளே பாலை போட்டு டமால்னு அடிக்கிறது தான் ஒரு பேட்ஸ்மேனோட ரெக்குவயர்மெண்ட்டுங்க. ஏன்னா அது ஒரு ஹை ஸ்கோரிங் ஃபார்மேட், பேட்ஸ்மேன் பேஸ்ட் ஃபார்மேட்டு. 170 180 மினிமம் ஸ்கோர்ஸுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு அந்த லைனில், அதாவது பால் பிச்சார லைன்லேருந்து நேராக வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்ஸ்மேன் பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணிக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் வசீம் ஜாஃபர் கூட கிரிக்கெட் ஃபோல மாடர்ன் டே பேட்டர்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்பின், அதாவது ஸ்பின் மட்டும் இல்லை லேட்டரல் மூவ்மெண்ட், இதுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எழுதியிருந்தார். பட் இன்றைக்கி மாடர்ன் டே கிரிக்கெட் டிமாண்ட்ஸ் என்ன, அடிக்கணும் பால், அதுதானே டிமாண்டு. அவங்க ஸ்பின்னுக்கும் இல்லை பால் நவுறதுக்கும் அவ்வளோவா ஃபேஸ் பண்ணுறதில்ல T20 ஃபார்மேட்டில். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸும் அவங்களுக்கு அவ்வளோவா இல்லை. ஸோ அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது 100 ரன் சேஸ் வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப நல்ல கேமாக போச்சு. சூர்யாவும் ஹார்திக்கும் நல்லா ஐஸ் பண்ணாங்க அந்த சேஸை. இன்ஃபேக்ட் வந்து திரும்பிச்சு விக்கெட்டு, ஆனால் பயங்கரமாக திரும்பிச்சா அப்படின்னா 1 not ball திரும்பிச்சு. பட் ஹவவர் ஒரு பெரிய ஸ்கோரிங் கேம் இருக்க மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் கேமும் ஒரு கிரேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் கேமுங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. பிச்சை பற்றி நான் அதுக்குள்ளே போகல, அதை பற்றி நிறைய சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ளே நான் போகல. ஏன்னா இன்றைக்கி நான் மெயினாக அட்ரஸ் பண்ண போகிறது பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு வந்து இந்தியன் தரப்புலேருந்து முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் தரப்புகள் போகலாம். இந்தியன் தரப்புலேருந்து பார்க்கும்போது ஐயர் அண்ட் ஜட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சௌராஷ்டிராக்காக தமிழ்நாடுவோட சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோம் வென்யூவில், தமிழ்நாடோட ஹோம் வென்யூவில் சேப்பாக்கில் விளையாடி 7 wickets எடுத்து
அவர் அந்த நீ இன்ஜுரி ஒரு சர்ஜரி, நீ இன்ஜுரிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனண்ட்டுங்க ஒரு ஸ்பின்னருக்கு. ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கும் இம்பார்ட்டன்ட் தான். ஓடி வந்து அந்த ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க, ஃபாஸ்ட் பவுலர் அப்படி பேங்க் பண்ணுவாங்க, வேற ஸ்பின்னர் வந்து அப்படி ஃப்ரண்ட்டில் லேண்ட் பண்ணி அப்படி டேர்ன் பண்ணுவாங்க, ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணும்போது ஆங்கிள் முன்னாடி காஃப் எல்லாத்தோடையும் சேர்த்து நீயும் ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கிறது வந்து ரொம்ப க்ரூஷலான ஒரு ஹம்டி நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் போகும் ஒரு ஸ்பின்னருக்கு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து 25, 30, 40 ஓவர் போடலாம், 240 பால். வேற ஒரு ஸ்பின்னர் வந்து 60 ஓவர் வரைக்கும் போடலாம், 300 டர்ன்ஸ் கோத்ரூ பண்ணும் அந்த நீ. ஸோ வந்து அது எப்படி தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறது வந்து விக்கெட் மூலமாகவும் அவர் கிரவுண்டு மேலே இருந்தது மூலமாகவும் காமிச்சிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயரை பற்றி நம்ம துவங்கிறதுக்கு என்ன இருக்குது? பீன் இந்தியாஸ் கோ டு டெஸ்ட் பேட்டர் அலாங் சைடு ரிஷப் பண்ட் இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஆர் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர் அண்ட் ஹாஃப்னு சொன்னால் அது வந்து அவருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டோட ஒரு லெஸரான காம்ப்ளிமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஹியூஜ், இன்னும் கூட நிறையா காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். அந்த பேட்டிங் ஆர்டரை வந்து தாங்கியிருக்காரு தான் முதுகு மேலே. அவருக்கு அந்த முதுகு ப்ராப்ளமாக ஏதோ இன்ஜெக்ஷன் எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு க்ரூஷியல் பிளேயராக இருக்க போகிற ஸ்ரேயஸ் ஐயர், எஸ்பெஷலி இன் ரிஷப் பண்ட்ஸ் ஆப்சன்ஸ். ரிஷப் பண்டோட ஆப்சன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே தவற விடாதீங்க, இயன் சாப்பல் கிரிக்கின்ஃபோல ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிகல் எழுதியிருக்காரு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இன் இந்தியாவை பற்றி. 2003-04 ஆஸ்திரேலியா வந்தபோது ஜெயிச்சாங்க, அதே கான்ஃபிடன்ஸோட ஸ்டெம் பண்ணி போகிறாங்க. ஹவவர் ஆஸ்திரேலியா வந்து ஹோம் கண்டிஷன்ஸில் நல்லா பண்ண ஒரு பேக் ட்ராப்லையும் அந்த கான்ஃபிடன்ஸோடையும் போகிறாங்க. ஆனால் ஸ்மித்தும் நேத்தன் லைனும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகிறாங்க. இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ரிஷப் பண்டோட அக்ரெசிவ் அந்த பெலிஜரண்ட் ஆட்டிடியூட், அவரோட ஃபாஸ்ட் ரன் ஸ்கோரிங் பேஸை யாரெல்லாம் மேக்கப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான, அதாவது என்ன சொல்கிறது, கவிதை சார், கவிதை. அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு ஒரு கவிதை எழுதி ஒரு சீரீஸ்க்கு ப்ரிவியூ எழுதினா அது வந்து இயன் சாப்பல் மாதிரி தான் எழுதணும். அந்த விருதும் அவருக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆர்டிக்கல் ஒரு எடுத்துக்காட்ட தயவுசெய்து படிங்க. ஐயர் பற்றி நம்ம சொன்னோம், அவர் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் அப்படின்லாம் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு சூடு மவுசும் பிடிக்கும். பட் ஐ எம் வெரி ஷுர் அண்ட் கான்ஃபிடென்ட், தம்பி வந்துருப்பா ஐயர் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாகவும் இருக்கேன். ஆன் தட் நோட் பார்த்தோன்னா அப்படியே நம்ம கட் காப்பி பேஸ் பண்ணோம்னா 2016-17 ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் இந்தியா, எப்படி இப்போ ரீசெண்டாக நடந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இன் ஆஸ்திரேலியாவை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறோமோ, அது பயங்கரமான சீரீஸ்ன்னு பேசுகிறோமோ, அதுக்கு டாக்குமெண்ட்ரிலாம் வந்ததோ, அதுக்கு நிகராக அதோட நல்ல சீரீஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா வந்த சீரீஸ், இந்தியா கேம் பேக் ஃப்ரம் பிஹைண்ட் 1-0 தோற்றுருவோம் பூனேல, அதுக்கப்புறம் பின்னாடி வருவோம். அந்த சீரீஸில் ப்ராக்டிஸ் மேட்ச் ஒன்று நடந்தது பிராபோன் ஸ்டேடியம், சிசிஐ. போன வருஷம் ஐபிஎல் நிறையா மேட்ச் நடந்தது. இல்லை இந்தியன் போர்ட் பிரசிடென்ட்டில் வேணும் ஆஸ்திரேலியாவும் இல்லை பாம்பேயும் ஆஸ்திரேலியாவுமா எக்ஸாக்டாக யாருன்னு தெரில. பட் என்ன மேட்டர் அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் அந்த மேட்ச் ஆடினார், பொழந்து கட்டினாருங்க, பிரித்து மேஞ்சார் அந்த மேட்ச்சு. இந்தியா ஒரு 400 அடித்தாங்க, ஆஸ்திரேலியா ஒரு 400 அடித்தாங்க, திருப்பி ஆஸ்திரேலியா ஒரு 100 for 4 இருந்தாங்க. அந்த இடத்துல மேட்சை கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. எதுக்கு அதை சொல்கிற சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவன் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து மேட்ச்சில் விக்கெட் கொஞ்சம் திரும்புவோம், மேட்ச் விக்கெட்டும் ப்ராக்டிஸ் விக்கெட்டும் வேறு மாதிரி இருக்குங்க, கேட்குற மாதிரி விக்கெட் கிடையாது அப்படின்லாம் சில குரலை கொடுத்துட்டு, ஆஸ்திரேலியா என்ன பேசிக்காக பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தடவை டூர் மேட்சே ஆடலை. டூர் மேட்ச் நாங்கள் இந்தியாவில் விளாட போகிறதில்ல, அதாவது அந்த டூர் மேட்ச்னால் அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் விளாட போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆஃப் லேட் வந்து ஈவன் இந்தியா நம்ம கூட வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது நிறையா வந்து டூர் கேம்ஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை தவிர்ப்போம். அது ஏன் தவிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்தியன் தரப்புலேருந்து மேட்ச் மாதிரியே விக்கெட் கிடைக்குமா, அது மட்டும்தான் விஷயமா? அப்படி கிடையாது. இந்தியா மேட்ச்சை ஏன் ரூல் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய டூரிங் பார்ட்டியாக போவோம். அண்ட் இந்தியாவோட கிரிக்கெட்டிங் ஸ்கெட்யூல் எப்போ பார்த்தாலும் மேட்ச் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கும் இன்டென்சிட்டியோட டேர்ன் அப் பண்ணுறது நிறையா பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட டூர் கேம், அதாவது ப்ராக்டிஸ் மேட்ச்னா என்ன, எல்லாரும் பங்கெடுத்து அந்த ஊரில் அக்ளமேட்டைஸ் ஆகி அந்த பிச்சுக்கில் அக்ளமேட்டஸ் ஆகுது. பட் இந்தியா வந்து ஒரு இங்கிலாந்துக்கோ ஆஸ்திரேலியாக்கோ டூர் மேட்ச்சுக்கு போனாங்கன்னா அந்த மேட்சோட டிக்கெட்டை அந்த இருக்கிற லோக்கல் அசோசியேஷன் விற்றுருவாங்க. இந்தியா வராங்கிறதுனால க்ரௌடு வரும்னு சொல்லி அது டிக்கெட் போட்டு விற்றுருவாங்க. டிக்கெட் போட்டு விற்றா என்ன ஆகும், எல்லாரும் விளையாடுறதுக்கு மக்கள் ஒத்துப்பாங்களா? மாட்டாங்க. 11 பேர் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நான் இப்போ ஷாப் படிக்கிறேன். நார்த் சிட்னி ஓவலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் ஆஸ்திரேலியா அவங்களோட ப்ராக்டிஸை துவங்கியிருக்காங்க, ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி விக்கெட் போட்டு துவங்கியிருக்காங்க, இந்தியாவில் கிடைக்கிற மாதிரியே விக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னபோது எந்த ஆஸ்திரேலியன் பேட்டரும் இந்த கேம்பில் பங்கெடுத்துக்கல. ஆஸ்திரேலியாவோட 4 ஸ்பின்னர் பங்கெடுத்திருக்காங்க, நேத்தன் லைன், மிச்சல் ஸ்வெப்சன், ஆஸ்டன் ஏகார் மற்றும் டாட் மர்ஃபி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன்ஸில் போடுறது, ரிலீஸ் பாயிண்ட்டு, ஸ்பீடு அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஹவவர் மேஜர் ரீசன் என்னவா பார்க்குறாங்கன்னா, ஒர்க் லோடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா பிக் பேஷ் நடந்துட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவில். அந்த பிக் பேஷ் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் 4 ஓவர் தான் போடுவாங்க. நிறைய ஓவர்ஸ் போட வேண்டியிருக்கும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 25, 30 ஒரு 4 கூட போட வரும். ஸோ அந்த ஒர்க் லோட ஸ்லோவாக பில்ட் பண்ணால் இன்ஜுரியும் வராது, உடம்பும் ஃபட்டிக் ஆகாது,
டூருக்கும் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதெல்லாம் எதுக்குடா சொல்கிற சுற்றி ஸ்டோரியா அப்படிங்கிறதுக்கு இந்த குட்டி ஸ்டோரியை நெக்ஸ்ட் இதில் கண்டினியூ பண்ணுறேன். சரி, அதுதான் அந்த காரணத்துக்காக அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டீவன் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன தடவை நாங்கள் ப்ராக்டிஸ் மேட்ச் பிராபோன் ஸ்டேடியமில் ஆடும்போது பச்சையாக க்ரீனாக கொடுத்துட்டாங்க விக்கெட்டை, அதுக்கும் ஃபஸ்ட் மேட்ச்சுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இன் ஆல் ஃபேர்னஸ் புனேல வந்து விக்கெட் நல்லா திரும்பிச்சு, அந்த கேமில் கொஞ்சம் க்ரீனாக ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து யாரும் வந்து இப்படி தான்டா கொடுக்கணும், நான் சூக்காக கொடுக்கணும்டா மச்சான் அப்படின்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்தந்த கிரவுண்டோட கியூரேட்டர் வேறு, பூனே கியூரேட்டர் வேறு, இது வேறு. ஹவவர் ஆஸ்திரேலியா வந்து மைண்ட் கேம்ஸ் இந்த மாதிரி ஸ்லெட்ஜஸும் ஒரு டோருக்கு முன்னாடி பண்ணுறது தான் வந்து அதுக்கே ஒரு அந்த டோருக்கே ஒரு அழகு. அப்படி தான் அதை பில்டப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது பண்ண பிடிக்கும், அது அவங்க ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட்டு. ஆனால் அந்த பில்டப்லையும் ஒரு எல்லாரும் நம்மளாம் என்ஜாய் பண்ணுறோம்ல. பட் இந்தியாவுக்கு திருப்பி நான் சொன்ன மாதிரி டூர் கேம் நம்ம விளையாடுற தவிர்க்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஒன்று மக்களை கூப்பிட்டு டிக்கெட்டை வைத்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, மேட்சை லைவாக நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸ்ட்ரீம் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு ப்ராக்டிஸ் கேம்னா என்ன, அது ஒரு லெபார்ட்டரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கலாம். அதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடும். சரி, இதெல்லாம் எதுக்குடா, நம்ம போனால் ப்ராக்டிஸ் மேட்ச் போட்டால் எங்கேயாவது டிக்கெட்டை விற்று மக்களை கூப்பிட்டு 11 பேர் தான் விளையாடணுன்றாங்க. ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் இவங்க ஊர்லேயே பண்ணிட்டு வராங்க. நம்ம போகும்போது ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. மேட்ச்சில் 11 பேரில் 4 பவுலர் விளையாடணும். அந்த 4 பவுலர் திருப்பி அவங்களே 30 ஓவர் ஒரே மேட்ச்லேயே போட்டு இன்ஜுரிக்கான வாய்ப்புகள் கூட ஜாஸ்தியாக இருக்குது. வேற இவங்க கரெக்டாக அதை ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த கேட்டபுல்ட்னு ஒரு ஜிபிஎஸ் வச்சுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து சொல்கிற காரணம் இதனால தான் அப்படிங்கிறது இந்தியா அதனால் பண்ணுறது இல்லை. இந்தியா பண்ணுறதுக்கு பல வேறு காரணங்கள் இருக்குது. ஆனால் இவங்க இந்த மாதிரி தான் காரணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஸ்கெட்யூல் எவ்வளவோ இருக்குது. அந்த ஸ்கெட்யூல் எல்லாம் தவிர்த்து உடம்பே பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நமக்கு என்ன ப்ராக்டிஸ் வேணுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம்டா செவலை அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, தவறே இல்லை நான் நினைக்கிறேன். அவங்க இதில் ஸ்டீவன் ஸ்மித் அந்த சொன்ன பாயிண்ட்டும் வந்து ஓரளவுக்கு வேலிட் பாயிண்டாக இருக்குது. அவங்க இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, கிரேட். இந்த மீன்வால் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போட்டிருக்காங்க. அலெக்ஸ் கேரி, ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் மானஸ் லபுஷேன் ஒன்றா அப்படியே ஒரு கிளாஸ் ஆஃப் ஷாம்பியன் குடிச்சிட்டு கதை பேசிட்டு ஜாலியாக வராங்க. ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. முதலாளியம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எங்கே வராங்க? ஆஸ்திரேலியா வந்து நாக்பூருக்கு போல ப்ரிப்பரேஷனுக்கு ப்ராக்டிஸ் கேம் விளையாடல. போர்ட் பிரசிடென்ஸ் 11 நம்ம செலக்ட் பண்ணலை. பெங்களூர், அதான் நம்ம இந்தியாவோட ஐடி சிட்டியில் போயிட்டு ஆலூர் கிரவுண்ட்ஸ், அதாவது சின்னசுவாமி ஸ்டேடியம் தான் ஹோம் கிரவுண்டு. ஆர்சிபி அங்கே தான் விளையாடுறாங்க. அங்கே ப்ராக்டிஸ் பண்ணல, என்சிஏல பண்ணல, ஆலூர் கிரவுண்ட்ஸ். அதாவது வந்து வெளியில் கட்டி வச்சுருக்காங்க கிரவுண்ட். அதாவது அனில் கும்ப்ளே வந்து கேஎஸ்சியில் பிரசிடென்ட்டாக இருந்தபோது இந்த பார்சல்ஸ் ஆஃப் லேண்டில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு 3-4 கிரவுண்டு கட்டினா இருக்கும் கொஞ்சம் தள்ளி பெங்களூர்லேருந்து. அந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு அவங்களுக்கு சென்டர் விக்கெட் ப்ராக்டிஸ் கிடைக்கும், கொஞ்சம் திரும்புகிற மாதிரி எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, சத்தியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஆலூர் போகிறாங்க. அங்கே ஒரு 3 நாள் கேம்ப் முடிச்சுட்டு அங்கேருந்து நாக்பூரில் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு மேட்ச்சுக்கு அங்கே ப்ரிப்பரேஷனுக்கு வந்து வரப்போகிறதா தான் அவங்களோட பிளான். சரி, இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஸ்டீவன் ஸ்மித் சொன்னாரா, அதுக்கப்புறம் உஸ்மான் கவாஜா என்ன சொன்னார்? ஆமாங்க, ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் எனக்கும் பையனும் தோணல. தம்பி சொன்னான், அண்ணன் சொன்னான், ஆண்ட்ரூ மெக்டானல்டும் அதே தான் சொன்னார், தம்பி ஸ்டீவன் ஸ்மித்தும் அதே தான் சொன்னார். அதனால் அதில் ஒன்றும் பயன் தெரியல. பட் ஆனால் முதல்ல எனக்கு வீசாவை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உஸ்மான் கவாஜா கேட்டிருக்காரு. ஒரு ட்வீட் கூட போட்டிருக்காரு அழகாக. எல்லாருக்கும் வீசா கிடச்சிச்சு. உஸ்மான் கவாஜா இப்போ சொன்னல, மானஸ் லபுஷேன், ஸ்டீவன் ஸ்மித் இவங்கெல்லாம் வராங்க. அந்த ஃப்ளைட்டில் அவர் வரல, ஒரு நாள் தள்ளி தர்ஸ்டே தான் அவர் பறந்து வராரு. அவர் வீசா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என் வீசாக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டார். அழகாக இருந்தது. உஸ்மான் கவாஜா அப்படின்னு சொன்னோடனே உஸ்மான் கவாஜா வந்து ஒரு சான்ஸ், அதாவது ஒரு இன்ஜுரி காரணமாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி உள்ள டீமுக்குள்ளே ஒரு லாஸ்ட் மினிட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார் உஸ்மான் கவாஜா. வந்ததுலேருந்து 2022 அவர் கம்பேக்லேருந்து 1275 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 80 ரன்ஸ் ஆவரேஜில். பாகிஸ்தான்லேயும் அவுட்டே ஆகல, கலக்கி எடுத்தார். சரி, பாகிஸ்தான் டூரை பற்றி மென்ஷன் பண்ணிட்டோம். என்ன ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி மெயின் கேம்ஸ் ஆடி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கேமை கேன்சல் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. பாகிஸ்தான் போகிறதுக்கு முன்னாடியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ப்ராக்டிஸ் கேம்லேருந்து எங்களால் எடுத்துக்க முடியல, 4 நாளைக்கு ஒரு கேம் போட்டால் விளாட்றவங்களாம் அந்த கேமில் விளாட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நெட்டில் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஒரு வேளை பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாங்கன்னா முடியல, பின்னாடி நெட்ஸில் போய் ஆடணும், சென்டர் விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு 4 நாள் ஏதாவது ஒரு கிரவுண்டை சென்டர் விக்கெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற தியரியில் பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த இன்னொரு நாட், அதாவது வந்து 1000 தான் சொல்லுங்கள், ஒரு 4 டெஸ்ட் சீரிஸ் 3 டெஸ்ட் சீரிஸ் ஆடணும்னா மினிமம் 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் இன்னொரு நாட்டில் போய் நீங்கள் இருக்கணும். ஹோட்டலில் நல்ல ஹோட்டல், நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா கூட அது கேன் கெட் டயரிங், உடம்போட சேர்த்து மைண்டும் டயர் ஆகும். ஸோ ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க, அப்பா அந்த ஊரில் போய் ப்ராக்டிஸ் கேம் ஆடி இன்னொரு 1 வாரம் 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கள் ஊர்லேயே அந்த கண்டிஷன்ஸ் தான் இன்றைக்கி தெரியுதே, கியூரேட்டர்கிட்ட சொன்னாலும் சரி, வீடியோஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்மளும் நிறைய தடவை போயிட்டு வரமே, பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நார்த் சிட்னி ஓவல் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ இந்தியாவுக்கு ப்ரிப்பரேட்டரி கேம்ப், பாகிஸ்தான் போகிறதுக்கு முன்னாடி மெல்பர்னில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க இதே மாதிரி ஒரு லீடப் கேம்ப் மாதிரி. ஸோ இது ஒன்றும் ஆஸ்திரேலியா புதுசாக பண்ணலை. ஆனால் ஒரு ஆஸ்திரேலியன் ப்ராட்காஸ்டர், ஃபார்மர் பிளேயர் இயன் ஹீலி, அவர் எப்படின்னா அவுத்து விட்டுருக்காரு ஜெம்ஸை. நாங்கள் இந்தியா வந்து நல்லாலாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, அவங்க கொடுக்கவே போகிறதில்ல. அவங்க என்ன எப்படி ஒன்றுமோ கொடுப்பாங்க, ஒரு மாதிரி தான் பண்ணுவாங்க, அவங்க எங்களை அன்கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அவங்க வந்து நல்லா நமக்கு மேட்சுக்கு ஏற்ற மாதிரி விக்கெட்டு தான் ப்ராக்டிஸ்க்கும் கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை சார், எனக்கு இல்லை. ஆஸ்திரேலியா பண்ணுறது தான் ரைட்டு, அவங்க நம்மளை ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட் இதுக்கெல்லாம் பேக்கிங்லேயே கொடுத்துருக்காரு. அவர் பிளேயர்ஸும் அவங்க சப்போர்ட் ஸ்டாஃபும் வந்து இதை ஒரு அவங்களோட ஒரு கருத்தாகவும் அவங்க இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ண ஆசைப்படுறதாகவும் அவங்க வழங்கியிருந்தாலும்
இருந்தாலும் இயன் ஹீலி ஒரு ஸ்பார்க்கை செட் ஃப்ளோ பண்ணியிருக்காரு. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபினா அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருக்க முடியுமா? அந்த தடுமாற்றத்தோட ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு அக்ரெசிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இயன் ஹீலி கொடுத்துருக்காரு. இயன் ஹீலி இது கொடுத்துருந்தாலும் பேண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அவங்க சைட்லேருந்து வந்து ஸ்டீவன் ஸ்மித் சொன்னார், உஸ்மான் குவாஜா சொன்னார். அதே மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக மானஸ் லபுஷேன், மேட் ரென்ஷாலாம் சொல்லியிருந்தாங்க. மேட் ரென்ஷா வந்து இந்த ஊருக்கு வரும்போதே ஒரு சில விஷயங்களை பார்க்கணும். நியூ பாலில் யார் போடுவாங்க, நியூ பாலில் யார் போட மாட்டாங்க, எந்த மாதிரி டிஸ்மிசல் தவிர்க்கணும், எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தாலும் மானஸ் லபுஷேன் திடுகிடுமாக ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள்லாம் அப்படி பண்ணுறீங்களா? நான் இந்தியாவுக்கு போகும்போது இத்தனை கிலோ காஃபி எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துல டைக்ரெஸ் பண்ணி அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. காஃபி பவுடர் இருக்கக்கூடிய ஃபோட்டோவெல்லாம் அவர் கிட் பேக்கில் பேக் பண்ணி எத்தனை கிலோ காஃபி கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு டேவிட் வார்னர் ரிப்ளை போட்டிருக்காரு, இத்தனை கிலோ காஃபியை நீ நாடு கடத்துறியா அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியாக இருந்தது. ஒரு டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆஸ்திரேலியா ஒரு சைடில் பேண்டர் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபன்னி பேண்டர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஹெல்தி அந்த டீமில் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரி, ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து நான் உங்ககிட்ட எல்லா பாயிண்ட்டையும் சொன்ன மாதிரி 4 ஸ்பின்னர் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. 4 ஸ்பின்னர் வந்து நேத்தன் லைன், டாட் மர்ஃபி, மிச்சல் ஸ்வெப்சன் மற்றும் ஆஸ்டன் ஏகார். ஆண்ட்ரூ மெக்டானல்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் வந்து ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேலை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம். அவங்க வந்து செம்மையாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே எங்களுக்கு இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது ஆஸ்டன் ஏகார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரா அப்படின்னா ஆஸ்டன் ஏகார் விளாட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து என் மனசில் ஒரு கிரிக்கெட்டராக எழும்புது. ஏன் விளாட மாட்டார் ஆஸ்டன் ஏகார்? விளாடி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசுலையும் ஒரு கொஸ்டின் எழும்புது. மிச்சல் ஸ்டார்க்கும் கேமரன் கிரீனும் ஃபஸ்ட் டெஸ்ட் ஆட மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம்பர் 7 ஸ்லாட்டில் யார் வர போகிறாங்க? ஏன்னா லாஸ்ட் டைம் அதான் சொல்லியிருந்தாங்க. இல்லை ஒரு வேளை மிச்சல் ஸ்டார்க்கும் கேமரன் கிரீன் தானே சொன்னேன். ஆமாம். பட் ஒருவேளை கொஞ்சம் பெட்டராக ரெக்கவர் ஆகி 2 பேரும் அவைலபிளாக இருப்பாங்களா ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு, ஆலூரில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத வழிமேல் விழி வைத்து காத்திருப்போம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்துட்டு இருக்கேன். இதில் வந்து ரொம்ப அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க் இவங்கெல்லாம் சொல்லிட்டேன், மிச்சல் ஸ்வெப்சன் அப்படிலாம். ஆடம் ஜாம்பா என்னோட அப்படி யோசிச்சுன்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. ஆண்ட்ரூ மெக்டொனால்ட், ஜார்ஜ் பெய்லி, ஆடம் ஜாம்பா. இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி மாதிரி ஆஸ்திரேலியாவில் இந்த சீரிஸ் செலெக்ஷனுக்கு முன்னாடி ஓடி இருக்கு. செலெக்ஷனுக்கு ஒரு 6 வாரம் முன்னாடி ஆடம் ஜாம்பா நமக்கே தெரியும், செம்ம சக்ஸஸ், ஒயிட் பாலில் கலக்கிறாரு. இந்தியாவில் கூட ஐபிஎல் நல்லா பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு வரும்போது கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்லிட்டாங்க ஆஸ்திரேலியா, ஜார்ஜ் பெய்லி தான் அவங்க சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ். ஜார்ஜ் பெய்லி யார்? நம்ம எக்ஸ்-சிஎஸ்கே பிளேயர், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர், டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பேர். அவர் தான் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ். அவரும் ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் டீம் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ ரொம்ப நல்லா பண்ணுற, உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம மனசு நல்லா ஒத்து போகுது, இந்தியா டூருக்கு நீ தயாராகு, ரெட் பால் கிரிக்கெட், டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறோம், நீ ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு 6 வீக்ஸ் செலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆடம் ஜாம்பா என்ன பண்ணியிருக்காரு, 2-3 வருஷமாக ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளாடவே இல்லை. இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லாம் விளையாடி 3 விக்கெட்லாம் எடுத்து இப்போ இந்தியாவுக்கு போகிறேன், டெஸ்ட் கேப் கிடைக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா லாஸ்ட் மினிட்ல மிச்சல் ஸ்வெப்சன் எடுத்து இவர் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆடம் ஜாம்பா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குப்பா, கொஞ்சம் மனசு வருத்தமாகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மனசு வருத்தமாகுதுப்பா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு ஊக்கம் தான். அதாவது யார், ஜார்ஜ் பெய்லியும் ஆண்ட்ரூ மெக்டொனால்டும். அதுக்கப்புறம் அவங்க செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு சொல்லியிருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, செலெக்ஷனில் எவ்வளவோ நாங்கள் பேசிலாம் பார்த்தோம், ஒரு மாதிரி எல்லாத்தையும் கலந்து உரையாடும் போது சரி ஓகே, மிச்சல் ஸ்வெப்சன் வந்து ஸ்ரீலங்காவில் நல்லா பண்ணியிருக்காரு, பாகிஸ்தான்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிச்சது அவர் பக்கம் போயிடுச்சு. சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, சாரிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தானே. ஒரு செலக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடியல அப்படிங்கிறது அந்த கம்யூனிகேஷன் சேனல் ஓப்பனாக வச்சிருக்காங்க. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லுவோம், இது பண்ணி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம், முடியாமல் போயிடலாம். அதுக்கு பலவேறு காரணங்கள் இருக்கான். முடியாமல் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அவங்க பார்த்தாலே அப்படியே இந்த பக்கம், அவர் அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ஓடி போயிடலாம், இந்த பக்கம் வந்தால் இப்படி ஓடி போயிடலாம், அதை கண்ணுக்கு நேராக பார்த்து சொல்ல மாட்டோம். இது ஒரு லீடர்ஷிப் லெசன். கண்ணுக்கு நேராக பார்த்து இதை பாருப்பா சொன்னோம், நீயும் ட்ரை பண்ண, வந்து விளாட்ணும், ஒரு 3 விக்கெட் எடுத்தால் அந்த 3 விக்கெட் பத்தல, ஒரு வேளை 7-8 விக்கெட் எடுத்திருந்தால் இன்னும் பண்ணியிருக்கலாம், எங்களுக்கு என்னவோ மிச்சல் ஸ்வெப்சன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிகேஷனை டேரெக்டாக கொடுத்தாங்க. ஆடம் ஜாம்பா என்ன தான் வருத்தப்பட்டாலும் கம்யூனிகேஷனை டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஆடம் ஜாம்பா ஒயிட் பால், அகைன் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், திடீர்னு ஐபிஎல் பார்ப்போம், ஒயிட் பால் பார்ப்போம், ரெட் பால் பார்ப்போம், 2020 பார்ப்போம், ODI பார்ப்போம், அது யாராவது நல்லா பண்ணுவாங்க, அவர் ஆடனீங்க ஃபஸ்ட் டெஸ்ட்டில் அப்படின்னு திடீர்னு பேசுவோம். நமக்கெல்லாமே இது ஒரு லெசன். ஆடம் ஜாம்பா ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் அவரோட ஆவரேஜ் 48ங்க, 48 ஆவரேஜ். வேற மிச்சல் ஸ்வெப்சன் வந்து ரெட் பால் கிரிக்கெட், அவர் ஒயிட் பாலில் பெருசாக நல்லா பண்ணலாம், ரெட் பால் கிரிக்கெட்டில் நல்லா போலிங் போட்டிருக்காரு, க்ரூஷியல் பிரேக் த்ரூஸ் கொடுத்துருக்காரு, நல்லா ட்ரிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவரை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன ஃபீலிங்னா, 4 ஸ்பின்னர் கூப்பிட்டு போனோம்டா, சரி மிச்சல் ஸ்வெப்சன் இருக்காரு, ஆஸ்டன் ஏகார் இருக்குது, நேத்தன் லைன் இருக்காரு, நம்ம ஆடம் ஜாம்பாவையும் கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிற பிளானில் இருந்திருப்பாங்க. திடீர்னு எமர்ஜென்ஸ் ஆஃப் டாட் மர்ஃபி யாருன்னு கேட்குறீங்களா? டாட் மர்ஃபி தான் நெக்ஸ்ட் நேத்தன் லைன் சூப்பராக போடுறாரு அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸும் ஆஸ்திரேலியன் மீடியா கிரிக்கெட் ஜேர்னலிஸ்ட்டும் எழுதி வராங்க. பயங்கரமாக ட்ரிஃப்ட் ஆகுது, ரொம்ப நல்லா போடுறாரு. இன்ஃபேக்ட் வந்து 2 ஆஃப் ஸ்பின்னர்னு பார்க்கக்கூடாது, நேத்தன் லைன், டாட் மர்ஃபியை 2 பேரையும் ஆடணும் 11ல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில்.
ஆஸ்டன் ஏகர் ஆடட்டும், ஒரு 7 ஆடட்டும், 2 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பாலர் ஆடிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பேர் கருத்து கொடுத்துருக்காங்க. டாட் மர்ஃபியை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கீனாக இருக்கேன், எப்படி போடுறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஃபெலோ ஆஃப் ஸ்பின்னர் இல்லையா, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எக்ஸைட்டிங்காக இருக்க நிறைய பேர் சொல்கிறாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபைனலி ஆன் டுடேஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயன் சாப்பல் எழுதின ஆர்டிக்கலில் போய் படிங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நிறைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருந்தார். பட் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரொம்ப முக்கியமாக இந்த 2 பேர் ரொம்ப க்ரூஷியல். இவங்க டூர் கேம்ஸ் விளையாட போகிறதில்ல. 2003-04 இருந்த அந்த கான்ஃபிடன்ஸோட போகிறாங்க. எல்லாம் இங்கே ஆஸ்திரேலியா தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் அங்கே போய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும். ரிஷப் பண்டோட ஆப்சன்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ரிஷப் பண்டோட ஆப்சன்ஸ் இந்தியாவுக்கு ஒரு இதுவாக இருக்கும், அதுக்கு மற்ற பேட்டர்ஸ்லாம் மேக்கப் பண்ணணும்னு. இதெல்லாம் சொல்லும்போது அவர் அந்த டூர் கேம் மிஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப க்ரூஷியல். அவரும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பழைய காலத்து கிரிக்கெட் ஆனார், ஒரு சம கேப்டன். டூர் கேம்ஸோட இம்பார்ட்டன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். டூர் கேம்ஸுங்கிறது வெறும் பிச்சை சார்ந்த விஷயம் இல்லைங்க, கண்டிஷன்ஸ் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பட் அவருக்கு ப்ராபப்ளி இன்றைக்கி வந்து சென்டர் விக்கெட்டில் கிடைக்கும். முன்னாடிலாம் போனால் அந்த சென்டர் விக்கெட் ப்ராக்டிஸு, அதாவது பெங்களூர் போகிறோம்னா சின்னசுவாமி ஸ்டேடியம் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி வேற எங்கேயும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராலாம் இருக்காது. இன்றைக்கி அது வளர்ந்துருக்கு. ஸோ இதோட கருத்து முனைப்பு இல்லாமல் சில சமயம் வந்து நம்ம சில பேர், அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, கரண்ட் ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற கிரிக்கெட்டோட விளாடாதனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் எமுலேட் பண்ணாமல் சில பேர் பேசுவாங்க. பட் இயன் சாப்பல் அந்த ரகத்தை சேர்ந்தவர் இல்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபைனாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு சம சான்ஸ், இதுவும் நல்ல சான்ஸ் அப்படின்னு ஒரு முடிவு வச்சிருக்காரு. அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேம் நிறையா சேஞ்ச் ஆயிருக்கா? ப்ராக்டிஸ் கேம்ஸ்க்கான ரெலவன்ஸ் இப்போ இருக்கா? இல்லை இதெல்லாம் மெயின் கேம்ஸா? இல்லை கண்டிப்பாக விளாடணும் சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதையும் காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. ஸோ எக்ஸைட்டட் ஃபார் த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. அட் த சேம் டைம் 2020 நல்லா பண்ணியிருக்காங்க. 2020 டீமும் இந்த சீரிஸை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதோட இன்னியோட எபிசோட ரேப்புக்கு கொண்டு வரேன் ஆன் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். உங்களோட கருத்துக்களை ப்ராக்டிஸ் கேம்ஸ் பற்றி, மைண்ட் கேம்ஸ் பற்றி, விளாடணுமா, நான் சொன்ன ப்ராக்டிஸ் கேம்ஸ் வெளியூரில் டிக்கெட் வைப்பாங்க அதனால போய் விளாடணும், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் நம்ம காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. ஆஸ் ஆல்வேஸ் படிப்பேன். ஆஸ் ஆல்வேஸ் அதுக்கான ரிப்ளையும் உங்களுக்கு வழங்குவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் டுடேஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்.